அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துள்ளார் திமுகவுடைய தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள். தரமான தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் இந்த தடவை கொடுத்திருக்காங்க. நம்ம அதெல்லாம் நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் பேச போகிறோம். முக்கியமாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விதமாக நிறைய வாக்குறுதிகள் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய போகிறோம் மக்களே. இந்த காணொலியை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். திமுக கொடுத்துருக்கிற வாக்குறுதிகள் என்னென்ன, அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது, எல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக எனக்கு என்னமோ இந்த வாக்குறுதிகளை கொடுக்கறது ஏதோ வாக்குறுதிகளை அறிவிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு ஏதோ திட்டங்களை அறிவிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. திமுக ஆட்சிக்கு வந்ததும் கண்டிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றப்படும். முதலாவதாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அறிவிச்சிருக்காங்க. 1000 ரூபாயா இப்போ இருந்துட்டு இருக்கிறது இனி 2000 ரூபாயா மாறும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர்றப்போ அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாதிரியோ இல்லை விஜய் மாதிரியோ சும்மா வாய்ஸ் அவுடாலான ஒரு அறிவிப்பு கிடையாது. இது கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். 1000 ரூபாயை எப்படி நிறைவேற்றணுமோ அதே மாதிரி 2000 ரூபாயை நிறைவேற்றுவோம். மீண்டும் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கிறப்போ எல்லாருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாய் போய் சேரும். அவங்கள மாதிரிலாம் இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? 1000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். விஜய் பார்த்தீங்கன்னா இந்த இலவசங்கள்லாம் கொடுத்து ஏமாத்துறாங்க, 1000 ரூபாய்லாம் வேண்டாம், ஓசி பஸ் வேண்டாம் அப்படின்லாம் போராட்டம்லாம் நடத்தின கட்சி. ஆனால் அவங்களே இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சு நாங்களும் 2000 ரூபா தரோம், 2500 தரோம் அப்படின்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்ண முடியும்னு கேட்டவங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொன்னவங்க, அவங்களும் அதையே சொல்கிறாங்க நாங்களும் பண்ணுறோம் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்கள மக்கள் நம்புவார்களா? இல்லை ஏற்கனவே எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திமுகவே மக்கள் நம்புவார்களா? திமுகவை தான் அஃப்கோர்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் அப்படின்ற ஒரு வாக்குறுதி. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மிக்சி போன்ற வீட்டு உபயோக பொருட்களை புதிதாக வாங்க, அது மாதிரி ஏற்கனவே இருக்கும் பழைய பொருட்களை கடைகளில் மாற்றிக்கொள்ள அரசு சார்பில் 8000 ரூபாய் இல்லத்தரசி கூப்பன் அப்படின்றது வழங்கப்படும்னு சொல்லி திமுக தேர்தல் வாக்குறுதியில் இடம்பெற்றிருக்கு. இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அறிவிப்பு. இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டத்திற்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. அதாவது இப்போ ஒரு வாஷிங் மிஷினோ ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை ஏதோ ஒன்று ஒரே ஒரு அப்ளையன்ஸ் அப்படின்றத அறிவிச்சாங்க. அந்த பொருள் மக்கள் ஏற்கனவே வாங்கி வச்ச பொருளாக இருக்கலாம், அது அவங்களுக்கு உபயோகப்படாமல் கூட போக வாய்ப்பு இருக்குது. யார் வீட்லையுமே இந்த பொருட்கள்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இருக்கக்கூடியவங்களும் பயன்பெறணும். அந்த இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னு சொன்னாங்க, வாஷிங் மிஷினே கவர்மெண்ட் கொடுத்துச்சுன்னு சொன்னால் அந்த வாஷிங் மிஷின் அவங்களுக்கு பயன்படாமல் போகும். அப்போது இல்லாத பொருட்களை வாங்குறதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் இப்போ அறிவிக்கப்படுது. பாருங்க, திட்டம் அறிவிக்கப்படுதுன்னே சொல்கிறேன், ஏன்னா நமக்கு இது ஒரு வாக்குறுதி மாதிரியே தெரிய மாட்டேங்குது. திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போது. இந்த வாக்குறுதி கண்டிப்பாக திட்டமாக மாறும் அப்படின்றது நமக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதுனால தான் அது திட்டம்னு நம்ம சொல்லி வழங்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகள் ஒரே மாதிரியான தேவைகளா இருக்காது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இப்படி புதுசா யோசிச்சு புதுவிதமான விஷயங்களை வாக்குறுதிகளாக கொடுத்திருக்கிறாரு திமுகவுடைய தலைவரான மு.க.ஸ்டாலின் அவர்கள். ஆனா இன்னும் எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடியே பின்தங்கி போயிருக்காங்க. இன்னும் நாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொருளை கொடுக்கறதா அறிவிச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை சரியாக புரிஞ்சுக்காம பழைய காலத்திலே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதுதான் திமுகவுக்கும் பிற கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். அவங்கெல்லாம் திமுகவை காப்பி அடிச்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் திமுக முன்னேறி வேற இடத்துக்கு போயிடும். இனிமேல் பாருங்க, அடுத்த தேர்தலுக்கு திமுக இப்போ என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோ அதெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு அறிவிப்பாங்க, கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி. இப்போ 2000 ரூபானா நாங்கள் 3000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு அடுத்த தேர்தலுக்கு வருவாங்க. பாருங்க, வேணா பாருங்க நடக்குதா இல்லையான்ட்டு. எதிர்கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 8000 ரூபா தானே, இந்த 8000 ரூபா கூப்பனில் என்னத்த அப்படின்ற மாதிரிலாம் அவனுங்க வழக்கம் போல தான் குறை சொல்ற வாய்கள் குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அது யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்கவுங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒரு ஓவன் வாங்கணுமா, மைக்ரோவேவ் ஓவன், அது வாங்குறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கோ பயனுள்ளதாக இருந்துட்டு போட்டுமே, ஒரு முன்பணம் கட்டுறதுக்காவது அது உதவிகரமாக இருக்கும் இல்லையா? ஒரு பெரிய பொருள், ஒரு ஏசி மாதிரி ஒரு பொருள் வாங்கணும்னா கூட முன்பணமாக ஒரு 5000 ரூபா 6000 ரூபா 7000 ரூபா கட்டினா கிடைக்கும். அப்போ அந்த முன்பணத்திற்காவது அது உதவிகரமாக இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இவங்களுக்கு புரியாது, விடுங்க, அதெல்லாம் நம்ம பேச வேண்டாம். கல்வியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி, ஏதாவது பொருட்கள்லையும் சரி, எல்லாத்தையும் எல்லாரும் அனுபவிக்கணும், எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுல திமுக கண்ணும் கருத்துமா இருக்கு. அதுக்கேற்ற திட்டங்கள் தான் இது எல்லாமே. இவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், ஆனால் அதை அனுபவிக்க முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை கூட திமுக ஆட்சியில் இருக்கிறப்போ அந்த மக்களுக்கும் எல்லாம் போய் சேரும், எல்லாத்தையும் வாங்குவாங்க, எல்லாத்தையும் அனுபவிப்பாங்க. அதுதான் திமுகவுக்கு வேணும். திமுகவுடைய கொள்கை அதுதான், எல்லாருக்குமே எல்லாம்.
இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சகிக்க முடியாத, பொறுக்க முடியாத இந்த மாதிரிப்பட்ட எதிர்கட்சிகள் தான் வந்து புலம்பி தள்ளுறாங்க. அவங்களுக்கு வேற என்ன இருக்கு? அதுதான் அவங்களுடைய வேலையே. இதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாரையும் விட திமுக சூப்பரான திட்டங்களை எல்லாம் அறிவிக்குதே, நம்ம இன்னும் ரொம்ப பழைய மாதிரி இருக்கு எல்லாமேன்ற வைத்தறிச்சல். ஐயோ, அறிவிச்சு விட்டோமே, திமுக ஏன் முன்னாடியே அறிவிக்கல? இதுதான் காரணம். முன்னாடியே அறிவிக்காததுக்கு காரணம் இதுதான். கொஞ்சம் லேட் ஆக்கி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் திமுக அழகா நைஸா கொண்டு வருது. நினைச்ச மாதிரியே இப்போ சூப்பர் டூப்பர் வாக்குறுதிகளை தான் இப்போ திமுக அறிவிச்சிருக்கு. அடுத்தடுத்த திட்டங்களை பாருங்க. மீட்டர் பொருத்தப்படாத நவீன பம்பு செட்டுகள் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இது விவசாயிகளுக்கு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு. விவசாயிகளுக்கு இது எவ்வளோ பயனுள்ளதான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும். ஒரு தரமான அறிவிப்பு இதுவும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டம் வந்துச்சுன்னு சொன்னால் இடைநிற்றல் கொஞ்சம் இன்னும் கம்மியாகும். ஏன், இடைநிற்றலே இல்லாத ஒரு சூழல் கூட உருவாக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்படி 8ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவதால் கூடுதலாக 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படின்னு தெரிய வருது. முதியோருக்கான உதவித்தொகை 1200 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். ஆகவே இது முதியோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான தொகை 2500 வழங்கப்படும் அப்படின்ற விஷயத்தையும் அறிவிச்சிருக்காங்க. இது மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் புதுமை பெண் திட்டத்தொகை 1500 உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிச்சிருக்காங்க. இது புதுமை பெண்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், ஆண்கள் எல்லாருக்குமே பயனுள்ள பல திட்டங்கள் இங்கே இருக்கு. ஆண்களுக்கு என்னப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வீட்டு பெண்கள் முன்னேறினாலே ஆண்களும் முன்னேறின கதை தானே. ஆல்ரெடி ஆண்களுக்கு இந்த சமூகத்துல நிறைய பிரிவிலேஜ் இருக்க தான் செய்யுது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணும் ஆணும் இருக்காங்கன்னா ஆணுக்கு தான் நிறைய பிரிவிலேஜ் ஆல்ரெடி இருக்கு. அப்ப இங்க பெண்களுக்கு தான் நிறைய பிரிவிலேஜ் போகணும். அதை நம்ம என்கரேஜ் தான் பண்ணணும். ஆண்களை எல்லாரும் டீல்ல விட்டுறாங்க, ஆண்களுக்கு எதுவுமே இல்லை, இந்த ஆண்களுக்கு ஆண் பாவம், ஆண்கள் ரொம்ப பாவப்பட்டு, இதெல்லாம் இந்த கதையெல்லாம் உருட்ட வேண்டாம். பெண்களை இத்தனை காலமாக அடக்கி ஆண்டு பெண்களை ஒரு வேலைக்கு போக விடாமல் அவங்களுக்கு எந்த ப்ரிவிலேஜும் கொடுக்காம இதெல்லாம் பண்ணதுக்கு இப்போ எல்லாத்தையும் திமுக வச்சு வட்டி முதலமாக பெண்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பெண்களுடைய முன்னேற்றம் பயங்கரமாக இருக்கும். பெண்களுக்கான பல திட்டங்களை திமுக கொண்டு வந்துகிட்டே தான் இருக்கும். அது ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் அதையெல்லாம் ஆதரித்து தான் ஆக வேண்டும். ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தா பெண்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தார்கள் அப்படின்றதெல்லாம் உண்மையாகவே புரிஞ்சவங்க இதெல்லாம் ஆதரிக்க தான் செய்வாங்க. இந்த திட்டங்களை, இந்த அறிவிப்புகளை எல்லாத்தையுமே. ஆணாதிக்க சிந்தனை கொண்ட நபர்கள் இதெல்லாம் ஆதரிக்க மாட்டாங்க. இந்த ஆண்கள்லாம் பாவம் இல்லையா, ஆண்களை மட்டும் எல்லாரும் எப்பவுமே இது பண்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு சொல்றவங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிக்காது. அடுத்தது, உயர்கல்வி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளிச்சிருக்கிறாரு. அடுத்ததா ஒரு சூப்பரான ஒரு வாக்குறுதி. மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான ஆண்டு வருமான வரம்புன்றது 5 லட்சம் ரூபாயாகவும் காப்பீடு தொகைன்றது 10 லட்சம் ரூபாயாகவும் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் அப்படின்றது 12,000 ரூபாயாக உயர்வு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குறுதி, இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு வாக்குறுதி. நமது பள்ளி மாணவர்களுக்கு உரிய குடிமையியல் கல்வி, அதாவது சிவிக் எஜுகேஷன் கற்பிக்கப்படும். ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். பொதுவெளியில் நடந்து கொள்ளும் முறை, பொதுவெளிகளை பொறுப்புடன் பயன்படுத்தும் முறை, சூழல் தூய்மை, சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய விதிகள், சமூக நீதி, பாலியல் பொறுப்புணர்வு, சமூக வலைத்தள பயன்பாட்டில் கண்ணியம் காத்தல் என பன்முக கல்வி அளிப்பது காலத்தின் தேவையாகும். இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு கண்ணியமான சமுதாயம் மலர இம்முயற்சி பயன்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி. இனிமே படித்து வரக்கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டில் தற்குறிகளாக இல்லாமல் சிவிக் சென்ஸோட எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு ஒரு வாக்குறுதியாகவே அறிவிக்கிற ஒரு நிலை வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இந்த தற்குறிகள்லாம் இவனுங்கெல்லாம் எப்படி சுற்றிட்டு திரிகிறானுங்க, சாலைகளில் விதிகளை மதிக்கிறது கிடையாது, அங்கே போய் அப்படியே கேவலமாக மரத்துக்கு மேலே அதுக்கு மேலே இதுக்கு மேலே ஏறி தமிழ்நாட்டுடைய பேரை கேவலப்படுத்துறானுங்கன்றது முதலமைச்சருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. எந்த கொள்கையும் இல்லாம, எந்த சமூக பொறுப்பும் இல்லாம தற்குறிகளாட்டம் ஒரு நடிகனுக்கு பின்னாடி போய் குழந்தைங்களையும் குட்டிகளையும் சாவடிச்சு இதுங்களும் செத்து ஒரு மாதிரியான ஒரு அந்த கேவலமான விஷயத்திற்குள்ள நெளியும் புழுக்களாக இவனுங்கள்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்கன்றது முதலமைச்சருக்கு கவலை அளிச்சிருக்கு. அதனாலதான் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். பொதுவில் எப்படி நடந்துக்கணும், சமூக வலைதளங்களில் எப்படி நடந்துக்கணும், எப்படி கண்ணியமா இருக்கணும், சொல்ல போனா ஒரு மனுஷனா எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத இனிமே குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல பாடமாக கற்பிக்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர். அடுத்ததான் அனைத்து பட்ட படிப்புகள்லையும் ஏஐ பாடப்பிரிவு உருவாக்கப்படும்.
ஏஐ பாடப்பிரிவுக்கான ஆசிரியர்களுக்கு உடனடியாக பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதி. இதுவும் பார்த்தீங்கன்னா கல்விக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி தான். அடுத்ததா பாருங்க, மொழி போராட்ட வரலாற்றை இளைய தலைமுறையினர் அறிகிறதுக்கு நவீன நூலக வசதிகளுடன் பொள்ளாச்சியில் காட்சி கூடம் அமைக்கப்படும் அப்படின்ற வாக்குறுதியையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இளைஞர்களுக்கான வாக்குறுதிகள் நிறைய இருக்கு. அப்புறம் மாணவர்கள் படிப்பு படிப்பு படிப்புன்னு எல்லாம் பாருங்க, படிப்பு தான். படிப்பு சம்பந்தப்பட்டு பல வாக்குறுதிகள் வந்திருக்கு. படிப்பிற்கான வாக்குறுதிகள் நிறைய இருந்தாலும் ஒழுக்கத்திற்கான வாக்குறுதி வந்திருக்கு பாருங்க. சிவிக் எஜுகேஷன்ற ஒரு விஷயம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் கற்பிக்கப்படும் அப்படின்றது. அப்ப எல்லா வகையான வாக்குறுதிகளும் இங்க இருக்கு. இந்த வாக்குறுதிகள் எல்லாம் திட்டங்களாக மாறி நிறைவேறும் போது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இது ரொம்பவே பயனுள்ள வாக்குறுதிகளாக இருக்கும். இது எல்லாமே இதுல எதுவுமே தேவையில்லாத வாக்குறுதிகள், இதெல்லாம் சொல்லாமலே இருந்திருக்கலாம், இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிற வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை. ரொம்பவே தொலைநோக்கு பார்வையோட மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஆண்கள், முதியவர்கள்னு யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய எல்லா விஷயங்களையுமே இந்த வாக்குறுதிகளில் அடக்கியிருக்காங்க. ராமர் கோயில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதிமுக பாஜகவுக்கு வாக்களிங்க. இல்லைனா உலகத்தரம் வாய்ந்த மேம்பட்ட கல்வி வேணுமா, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நமக்கும் சரி எல்லாருக்குமே வேணுமா, திமுகவிற்கு வாக்களியுங்கள். இப்போ நம்ம பேசியிருக்கிற இவ்வளோதான் திமுகவுடைய மொத்த வாக்குறுதிகள் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வாக்குறுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் பல வாக்குறுதிகள் இருக்கு. எல்லாத்தையுமே நம்ம ஒரு காணொலியில் பேச முடியாதுன்றதுனால இவ்வளோ தொட்டு நான் பேசி முடிக்கிறேன். இப்போ நான் பேசுகிற இந்த வாக்குறுதிகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்னென்ன வாக்குறுதிகள்லாம் பிடிச்சிருக்குன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த வாக்குறுதிகளை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.